ஜெர்மனியில் தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார். அதற்கான புகைப்படமானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றி தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 8 நாள் பயணமாக ஜெர்மனி மற்றும் லண்டன் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதன்படி நேற்றைய தினம் காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் ஜெர்மனி சென்றடைந்துள்ளார். ஜெர்மனியில் அவருக்கு ஜெர்மனியில் வசிக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சார்பில் மிகவும் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டுள்ளது. மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ஜெர்மனியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்று தரையிறங்கியுள்ளார். இந்த ஜெர்மனி விமான நிலையத்திலேயே புலம்பெயர்ந்த தமிழர்கள் சார்பில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகள் திரு ஸ்டாலின் அப்பாவை ஜெர்மனிக்கு வரவேற்கிறோம் என்ற பதாகையை ஏந்தும் அவருக்கு பூக்கள் பூ வழங்கியும் முதலமைச்சரை உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். இதற்கு முன்னதாக ஜெர்மனி விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் ஜெர்மனியில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் தூதர் உள்ளிட்ட மிக முக்கிய அதிகாரிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் வசிக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் சார்பில் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் இன்றைய தினம் ஜெர்மனியில் மாபெரும் தமிழ் கலவு என்ற நிகழ்ச்சியில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் முன்பாக உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து நாளை லண்டன் புறப்படும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு 2 நிகழ்ச்சிகள் மற்றும் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழா கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு பெரியார் படத்தையும் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். கண்ணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.